அப்பளம் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், சோம்பு, கடுகு, ஒரு அப்பளக்கட்டு, உருளைக்கிழங்கும் கடலைப்பருப்பு கொஞ்ச நேரம் ஊற வச்சு உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து வேக வச்சு மசித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே இந்த அப்பளத்தை பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் கடலைப்பருப்பும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி நமக்கு சேர்த்துக்கிட்டு கூட்டு எவ்வளோ திக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். குழம்பா வேணும்னா தண்ணி கொஞ்சம் தேவைன்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபைனலி குழம்பு ரெடி ஆகிடுச்சு.